கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பாருங்க, வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் இளம் பிராயத்தில் சின்ன வயசுல நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட எனக்கு அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கெல்லாம் எக்ஸாம் எழுதும்படிக்கு நீங்க எல்லாருமே ஆயத்தமா இருப்பீங்க. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க படிப்பு ஒரு கஷ்டமா நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். ஆனா எவ்வளவோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க தான் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணமா ஒருத்தர் சொல்றேன். அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன், அவர் நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியினுடைய மகன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய சிறு வயதிலேயே அவருடைய தாயார் இறந்து விடுகிறார். அவருடைய சித்தி தான் வந்து வளர்க்குறாங்க. அப்போ அவங்க வளர்க்கும் பொழுது அப்போ படிக்கிற காலத்துல அவங்களுக்கு புக்கே கிடைக்காது. அப்பாவும் அம்மாவும் படிக்காதவங்க தான். ஆனா எப்படியாவது தன் மகன் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் லிங்கனுக்கு புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், நடந்து போய் இரவல் வாங்கி பல மைல் தூரத்துக்கு அப்பால் சென்று புஸ்தகத்தெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தான் பிள்ளை படிக்கட்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னுக்கு வராரு. தன்னுடைய 15 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஹாலண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கருப்பினத்தவர்கள் அவங்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. கருப்பினத்தவர்களை கட்டி அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி விலங்கிடப்பட்டு அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற அந்த காட்சியை ஆபிரகாம் லிங்கன் பார்க்கிறாரு. ஐயோ, இவங்களை இவ்வளோ வேதனைப்படுத்துறாங்களே, கஷ்டப்படுத்துறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மனதில் அது ஆழமாக அவருக்கு பதிந்து விட்டது. ஆம்பரியமானவர்களே, அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, படிச்சு வழக்கறிஞரா வர்றாரு. இன்னும் நிறைய வேலைகளை செய்து வழக்கறிஞரா வர்றாரு. சொந்தமான கடையெல்லாம் திறப்பாரு. அவர் ஒவ்வொரு வேலையும் அவர் செய்வார். ஒவ்வொரு முயற்சி எடுத்து அவர் பல வேலைகள் பண்றாரு. அமெரிக்க தேசத்துக்கு நீங்க போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நானாவது ஜெயிக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, சரி செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அமெரிக்க தேசத்துக்கு அவர் தேர்தலில் போட்டிடுறாரு, அரசியலுக்கு வர்றார். அப்போ அவர் ஜெயிக்கிறாரு. அப்போ அவர் அந்த 15 வயசுல அவருக்கு அந்த இருந்த அந்த பாரம், அந்த கருப்பினத்தவர்கள் அவர்கள் அடிமைப்பட்ட அந்த இதை கடவுள் என்ன பண்றாரு, அவருக்கு ஞாபகப்படுத்துறார். உடனே அதிலிருந்து எல்லா ஜனங்களையும், அந்த அடிமைத்தனத்துக்குள் இருந்த அத்தனை பேரையும் முதலாவது விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செய்தார். ஆம்பரியமானவர்களே, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். படிக்க கூட வழி இல்லாம இரவல் வாங்கி, அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி படிச்சு ஒரு அமெரிக்க தேசத்துக்கு அதிபராக உயர முடியும் அப்படின்னா ஏன் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளாய் இருக்கிற உங்களால ஏன் முடியாது? அதனால வாலிப பிராயத்துல நுகத்தை சுமக்கிறது நல்லது என்று இவ்வளவு கஷ்டப்படுறமே நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமா அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தேவன் உங்களுக்கு முடிய பண்ணுவார். நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆம்பரியமானவர்களே, என் சகோதர சகோதரிகளே, யோசேப்பு என்கிறதான வாலிபன் தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்படி போறான். அப்போ அந்த சகோதரர்களால குழியில தூக்கி போடப்படுறான், விற்கப்படுறான், ஒரு எகிப்து தேசத்துல அடிமையா கொண்டு போய் விற்கிறான். ஆனா அந்த வாலிபன் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்ததுனால ஏற்ற காலத்துல ஒரு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். ஆம்பரியமானவர்களே, அந்த வாலிபன் தான் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள பல பாடுகள், பல சோதனைகள் அவன் சந்திக்கிறான். ஆனாலும் அதையெல்லாம் இல்ல, நிச்சயமா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட அவன் தொடர்ந்து முன்னேறி செல்கிறான். அத ஆண்டவர் என்ன பண்றார், அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக அவனை உயர்த்துகிறார். இன்றைக்கும் கூட நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல வைராக்கியம், நல்ல போராட்டத்தை நீங்கள் போராடுவீர்கள். ஆனால் நிச்சயமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வாலிப பிள்ளைகள் நல்ல படித்து ஆண்டவருடைய கிருபையினாலே உங்க பெற்றோர்களுடைய கனவின்படி நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. படிக்கிற காலத்திலேயே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா யோசேப்பை போல 30 வயதுல பாத்தீங்கன்னா யோசேப்பு திருமணம் பண்ணிடுறாரு. பிள்ளைகளை 17 வயசுல அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு 30 வயதுக்குள்ள நல்ல திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் பெற்றாச்சு.
ஒரு எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக உயர்த்தப்பட்டாரு. 30ஆம் வயதில் எகிப்து தேசத்தை அவர் சுற்றி பார்க்கும்படிக்கு அவர் செல்கிறார். ஆம் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் கூட படிக்கிற காலத்தில் படிக்கும் பொழுது நீங்கள் தேசங்களை சுற்றி பார்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அவர் சந்திப்பார். எப்படி யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு சென்றாரோ அதே போல பல நாடுகளுக்கு, பல தேசங்களுக்கு நீங்களும் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவீர்கள். உங்கள் பெற்றோர்களுடைய கனவு நினைவாகும், உங்களுடைய கனவும் நினைவாகும். நீங்கள் நல்லதை நினைத்து வாழ்க்கையில உயர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை வாழ்த்துகிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, இந்த நல்லவிளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இளம் பிராயத்தில் ஆண்டவரே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, வாலிப பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் பேசுகிறீர் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசின கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிப பிராயத்திலே பிள்ளைகள் படிக்க வேண்டிய எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் நேர்மையாய் நடந்து ஆண்டவரே தன்னுடைய காரியத்திலே ஆண்டவரே எப்படி யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தானோ அதே போல படிக்கிறவனுடைய எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவர்களாய் அவர்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படிக்கு அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தன்னுடைய இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறவங்க, ஒருவேளை நீங்க பெற்றோர்கள் இல்லாம கூட கஷ்டப்படலாம். நீங்க ஏதோ ஒரு வேதனையில கஷ்டப்பட்டு நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நினைக்கலாம். நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கட்டாயம் பெருக பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you.